சார் ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு சீட் நம்பர் 11A கொடுத்துருங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருந்தான் நம்ம கதாநாயகன் பிரவீன். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்ஜினியராக இருக்கான். அங்கங்கே போகிற போது ஹாப்பியாக ஃப்ளைட்டில் போயிட்டு வாரத்தில் 4 நாள் ஒரு ஊருக்கு போவான். அங்கே ஒரு நாள் இருப்பான், அடுத்த நாளைக்கு இன்னொரு ஊர், அதுக்கடுத்த நாள் இன்னொரு ஊர், இந்த மாதிரி டியூஸ்டே டு தேர்ஸ்டே முடிச்சுட்டு ஃப்ரைடே அன்னைக்கு அவன் சொந்த ஊரான நேஷ்வில்லுக்கு வந்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு வேலை அவனுக்கு. சந்தோஷமாக பிரவீன் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அப்பப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இருக்கும். இப்போ இந்தியாவில் அந்த பிளேன் கிராஷ் ஆனதுலேருந்து எல்லாருக்கும் இந்த 11A சீட்டு மேலே ஒரு மோகம். அதாவது ஏதாவது ஆனால் கூட 11A சீட்டில் இருந்தால் பிழைச்சிடுவோம் அப்படின்னு. எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 11A கிடைக்கலன்னா மற்றபடி வேறு எங்கெல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிற சீட்டை கொடுங்கன்னு கேட்க கிளர்க்குக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னப்பா அது திடீர்னு இவ்வளோ டிமாண்டு? ஏன்னா அது பக்கத்தில் எமர்ஜென்சி சீட் பக்கத்தில் உட்காந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏர் ஹோஸ்டஸ் வந்து ஸ்பெஷலாக கேட்பாங்க, இதெல்லாம் ஃபுல்லாக படித்து எங்கள் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி யூ நீட் டு ஹெல்ப் அதர்ஸ்னு. ஆனால் இவங்க உட்காரணும்னு ஆசைப்படுறவங்களாம் ஃபஸ்ட்டு தனக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஹெல்ப்புங்கிற மாதிரி அனாவசியமாக கவலையப்படாமல் எனக்கு 11A சீட் ஓடுன்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் சீட்டை கொடுங்கன்னு. ஏன்னா ஃப்ளைட்டில் போகிற போது ஏதாவது தகராறாச்சு, வண்டி கீழே விழ போகிறதுன்னு சொன்னாக்க பிழைக்கிறதுக்கு ஒரே வழி 11A தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக விழுந்த பிளேன்லேருந்து 242 பேரில் ஒரே ஒருத்தன் 11A உட்காந்துருந்தவன் மட்டும் பிழைச்சாங்கிறதுனால அந்த 11A மேலே மக்களுக்கு ஒரு மோகம். அதில் நம்ம பிரவீன் கதாநாயகனுக்கு அடிக்கடி ஃப்ளை பண்ணுறதுனால பயம். ஸோ 11A வேணும், எக்ஸ்ட்ரா ஏதாவது பேமெண்ட் கொடுக்கணுனாலும் கொடுத்துட்றோன்னு உடனே ஏர்லைன் கம்பெனியெல்லாம் பார்த்தானுங்க. ஆஹா, எமர்ஜென்சி பக்கத்தில் இருக்கிற சீட்டுக்கு $100 மோர்னு ஒரு போட்டான். அப்பவும் உயிரா $100 அப்படின்னு உடனே $100 உயிரா ஹேர் ஆயிடுச்சு. உடனே டக்குன்னு எல்லாரும் $100 கொடுத்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படியாக நம்ம பிரவீன் சக்ஸஸ்ஃபுல்லாக 11A சீட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த தடவை அவனுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. எங்கே இந்தியா தான். தைரியமாக இந்தியாவுக்கு கிளம்பிட்டான். இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து கூட வேறு வழி இல்லை அவனுக்கு. ஏன்னா அப்பா அம்மா வயசான காலத்தில் அங்கே இருக்காங்க, அவங்கள பார்க்க போனோம். அப்படி இருக்கிற போது இங்கேருந்து கிடைச்ச ஃப்ளைட்டில் 11A சீட்டு கிடைச்சிது, நிச்சயமாக உயிர் பொழைச்சிருவோம் நம்மன்ற தைரியத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அண்டு ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பக்கத்தில் ஒரு அழகி வந்து விட்டாள், அந்த அழகான சுந்தரி. ஆஹா, இது வேறையா 11A சீட்டுக்கு எமர்ஜென்சி மட்டும் இல்லை, மற்றபடி இந்த மாதிரி அழகு கிளிகளும் பக்கத்தில் இருந்து உட்காருறதுன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி லேசாக பார்த்தான். அந்த பொண்ணு வசீகரமாக ஒரு சிரிப்பு சிரிச்சு, ஹலோ ஹவ் ஆர் யூ, மை நேம் இஸ் ஸ்வப்னா அப்படின்னு போட, ஐயோ சொப்பன சுந்தரியே பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டாளே அப்படின்னு சந்தோஷமா ஹலோ அப்படின்னு சொல்ல, அவள் கையை நீட்டுறா, கை கொடுக்க. இவன் சும்மா இருப்பானா? உடனே கையை பிடிச்சி குலுக்கி நைஸ் மீட்டிங்யூன்னு சொல்ல, சொப்னாவும் எங்கே ஊருக்கு போகிறீங்களான்னு தமிழில் கேட்க, அப்பா அம்மா இருக்காங்க, ப்ளஸ் அஃபிஷியலாக ஒரு வாரத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால தான் பயந்துக்கிட்டே ஃப்ளைட்டில் போகிறேன். நம்ம அகமதாபாத்தில் நடந்த அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து பயத்தை கலக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டு இந்த 11A சீட்டை வாங்கினேன்னொடனே அவள் விழுந்து சிரிக்கிறா. பார்த்துக்க, ரொம்ப விழுந்து சிரிக்காதீங்க, அடிபட்டுற போகிறதுன்னு சொல்லி ஜோக் அடிக்க, ஓ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்ல, இன்னும் பல ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு நல்ல பொண்ணாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்று. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தேடுறாங்களா? பாப்போம், நீங்கள் நல்ல பொண்ணாக தேடுங்க, ஏன்னா நான்லாம் சரிப்பட மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஏங்க இல்லை நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு அவன் ஜோக் அடிக்க, இவன் சிரிக்க, ஐயோ இதுதாங்க இந்த சிரிப்பு, கன்னத்தில் உங்களுக்கு குழி வேறுது நீங்கள் சிரிக்கிற போதெல்லாம் சொல்ல, அவளும் இவனும் நண்பிகள் ஆகிவிட்டார்கள். ஃப்ளைட்டு சும்மா சங்கன்னு போய்கிட்டு இருக்கு, ஜாலியாக எல்லாம் 2 பேரும் பல விதங்களில் பேசிக்கிட்டு அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவள் அப்பப்போ தன்னுடைய ப்ரீஃப் கேஸு சூட் கேஸு, அதாவது சாதாரண எல்லோரும் ஒரு ப்ரீஃப் கேஸ் தான் கொண்டுருவாங்க. அண்ட் அதாவது ஃப்ளைட்டில்
ஹேண்ட் லக்கேஜுங்கிறதுக்கு ஏதோ 10 கிலோ 11 கிலோ தான் அலௌடு. ஆனால் இவளுக்கு வந்து உட்காந்து பாதி ஃப்ளைட்டும் போது ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து இன்னொரு பேக்கையும் கொடுத்து இதையும் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னப்பா இது ஏர் ஹோஸ்டஸ் கொண்டு வந்து ஒரு பையை கொடுக்குறா அப்படின்னு. சரி, நான் அதையும் மேலே வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமாக 2 பேரும் போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த பெரிய கடல் எல்லாத்தையும் தாண்டி இந்தியா எல்லைக்குள்ள நுழைஞ்சிருச்சு. எல்லைக்குள்ளே நுழைந்து அப்படியே சென்னைக்கு போக வேண்டிய தருணத்தில் சென்னைக்கு ஒரு 100 மைல் முன்னாடி வண்டியில் டமார் அப்படின்னு ஒரு சத்தம். எல்லாரும் ஷாக்குடு, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா 2 இன்ஜினில் ஒரு இன்ஜின் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல, பைலட் கவலைப்படாதீங்க, ஒரு இன்ஜின் நம்மளை கூப்பிட்டு போயிடலாம் சொல்லி 5வது நிமிஷம் இன்னொரு டமார் சத்தம் கேட்டால் ஒரு பேர்டு கூட்டம் அப்படியே பறந்து வந்ததில் அந்த இன்ஜினில் மோதி அந்த இன்ஜினும் போயிடுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் நம்ம ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள எங்கேயாவது பெரிய கிரவுண்டு ஒன்று கிடைச்சா அப்படியே கிளேட் பண்ணி கொண்டு போய் இறக்குவேன். இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்கும் கடவுளை பார்க்கிற பாக்கியம், நேர்லேயே நீங்கள்லாம் கடவுளை பார்க்க போறீங்கிற பைலட் சொல்ல, எல்லாரும் நடுநடுக்கி போய் ஐயோ 11 இருக்கும், எப்படியாவது நம்ம எமர்ஜென்சி திறந்து குதிச்சிட வேண்டியதான்லாம் சொல்லி இவன் சொல்ல, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் மற்றவங்கெல்லாம் சொல்ல, அவா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல சரன்னு போய்கிட்டே இருக்குது. ஏன்னா கண்ட்ரோல் இல்லையே இப்போ பைலட்டுக்கு. ஸோ அதுவாக எங்கே போகுதோ அதை எப்படியாவது ஒரு கிரவுண்டில் இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணுன்னு பார்க்குறான், முடியல. அண்டு கடைசியாக ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ தான் டைம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 அடியில் கிரவுண்டு தெரிகிற லெவலுக்கு வந்துருச்சு. நல்ல காலம், பெரிய பில்டிங் எதுவும் வரல. இவங்க 2 பேரும் கீழே குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எமர்ஜென்சி டோரை திறந்து 2 அந்த ஹேண்ட் பேக்கேஜ் இருக்க அதை தூக்கிறாவ. அடி பாவியை, உயிர் போகிற இடத்துல இதை ஏண்டி தூக்கிறான், ஐயோ நமக்கு உயிர் கொடுக்கண்டா இது அப்படின்னு சொல்லி அவன் இடுப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு குதிச்சிடுறாங்க 2 பேரும். நல்ல காலம், ஒரு சின்ன தண்ணி இருக்கிற ஒரு 4 அடி 5 அடி தண்ணி இருக்கிறதுல போய் கட்டியிருந்து விழ அவாடின்னு இவங்க மூச்சு விட்டு நீ நானும் உயிரோடு இருக்கோமான்னு கேட்க, ஆபா இருக்கோ 2 பேரும் சொல்லி ஒருத்தரை கட்டிக்கிட்டு முத்தமழை பாட்டுங்க, முத்தமழையா பெய்யுது அப்பாடி, கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டு வரணும்னு கவலைப்பட்டேன்னு சொல்ல, அட போயா எனக்கு அந்த 2 சூட் கேஸும் போய் பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல, அவ்வளவுதான். அடுத்து டமால் டிமியில் சத்தம், அது இது பிளேன் பத்திக்கிட்டு எரியுது. கிட்டத்தட்ட 340 பேசஞ்சர். இவங்க 2 பேர், அது தவிர இன்னும் ஒரு 4-5 பேர் குதிக்கிறத பார்த்தாங்க. அவங்கெல்லாம் பொழைச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கும் அந்த பிளேனுக்கும் ஒரு 3 மைல் வித்தியாசம் இருக்கு. இதுலேயும் இடிச்சு 2 பத்திக்கிட்டு எரியுது பயங்கரமா. அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் என்ன செய்யுதுன்னு தெரியாம, சரி நம்ம போய் எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு போகலாமா இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா, எங்கே போகலான்னு நான் மனையா சும்மாறா, இந்த 2 பிரீஃப் கேஸ் ஃபுல்லாக கோல்டு இருக்கு, நம்ம வாழ்க்கைக்கு இது போதும், நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளேனில் எப்படி பேசிட்டு வந்தோமே, நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்மக்லருக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால உள்ள கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ஒர்த்து திங்ஸ் இருக்குது, எப்படி ஏமாத்துவீங்க நீங்கள், கஸ்டம்ஸ் எல்லாம் விட மாட்டாங்களே, ஐயோ எல்லாத்துக்கும் ஆள் இருக்கியா, ஆளுக்கு 1 கோடி பாஸ் கொடுத்துருவாரு. பாஸா? ஆபா, அந்த பாஸ் சாதாரண பாஸ் இல்லை, பெரிய பாஸ். ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு வச்சு போச்சுன்னு சொன்னாக்க சரி லாபத்தில் நஷ்டம்னு விட்டுருவாரு, அவருக்கெல்லாம் 50 கோடி நத்திங், ஆனால் நமக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ பெரிய பணமாச்சே, சரி ரைட், இதை எப்படியா காப்பாற்றுற வழியை பார்க்கணும்னு சொல்லி விடுன்னு அப்படியே முள்ளா திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்க்கல. என்ன பேக்க இப்போ தானே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்கே ஒன்றும் கூட்டம்லாம் சேரல வைக்கல போல, போலீஸு ஆம்புலன்ஸ்லாம் வரலையே, இவங்க 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் விடுன்னு போக இவங்களுக்கு ஆச்சரியம், இன்னும் ஒரு பொட்டி ஒன்று கிடக்குது அங்கே. ஆஹா, இது என்ன பொட்டி அப்படின்னு பார்த்து, சரி என்ன இருக்கோ இருக்கட்டும் உள்ளன்னு அந்த பொட்டியை இழுத்துக்கிட்டு அவன் போக, அவன் 2 பேகேஜையும் அவளுடைய ஹேண்ட் பேகேஜை இழுத்துக்கிட்டு போக, அப்படியே கடைசியில் போய் ஒரு டாக்ஸியை பிடிச்சோ விடுன்னு ஒரு ஹோட்டலில் போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிடுறாங்க. பார்த்தா டிவியில் பிளேன் வெடிச்சு விட்டது, 340 பேரில் 6-7 பேரை காணல, பாக்கி பேரெல்லாம் அங்கேயே பொசுங்கிட்டாங்க. அப்படி இப்படி எல்லாம் நியூஸ் வர இவங்களுக்கு வயிற்ற கலக்குது, ஐயோ என்னடா ஆச்சுன்னு. அண்ட் ஒரு 5-6 பேர் தான் குதிச்சு பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, பார்க்கணும் அவங்கள. ஆனால் ஒருவேளை அவங்களும் இதுலேயே இதாகி எரிஞ்சிட்டாங்களே என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி அந்த 5-6 பேர் குதிச்சாங்கிறதுக்கு அவளுக்கு என்ன ப்ரூஃப், ஒன்றும் இல்லையே. இங்கே வந்து இவங்க ஹோட்டலில் டிவியை பார்த்துக்கிட்டே பொட்டியை திறந்தா
ஒரே பிஸ்கெட் மயம். ஐயோ இவ்வளோ பிஸ்கெட் பார்த்தியாங்கிறான். ஐயோ இந்த நேரத்தில் பிஸ்கெட் எனக்கு வேண்டாம், சாப்பிட முடியாதுன்னு சொல்ல, அடப்பா தங்க பிஸ்கெட்டை நீ சாப்பிட போறியா, நம்ம வாழ்க்கைக்கு பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணை விரிச்சு இதை பார்த்து ஐயோன்னு சொல்லி அப்புறம் இந்த இன்னொரு பொட்டியை திறந்து பார்த்தா $1,000 கிட்டத்தட்ட ஒரு $200,000 இருக்குது அதில். என்னடா இது, கொடுக்குறதையும் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னா இது ஏரோப்ளைன் பிச்சுக்கிட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கிடைச்சதுக்கு $200,000 கிடைச்சது. 2 பேக் ஃபுல்லா கோல்டு கிடைக்குது. அண்ட் எப்படி ஏர் ஹோஸ்டஸ் கொடுத்தா அதுவும் பேமெண்ட் தான், பாஸ் எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணுவார், எல்லாரையும் வாங்கியிருக்காரு விலைக்கு அப்படின்னு சொல்லி அரசியல்வாதியில் வாங்கியிருக்காரு. நம்ம இறங்கியிருந்தா கூட கஸ்டம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் இருந்திருக்காது, நான் பாட்டுக்கு வந்திருப்பேன், எனக்கு வேற மாப்பிள்ளை கிடைச்சிருப்பான். ஆனால் என்னை காப்பாற்றி என் கூட காதல் வலையை வீசிட்டே நீ, அதனால உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஐயோ நீ ஒரு ஸ்மகிளி. என்னது ஸ்மகிளியா? ஆமா ஸ்மகிளர்னு ஆம்பளை சொல்றாங்க, ஸ்மகிளின்னு பொம்பளை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்ல, சி அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க, ஒரு 50,000 ரூபா தரேன் இது பண்ணுன்னு சொல்லி, ஆனால் ஜாக்கிரதையா மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன், அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தினால சரி ஒரு 50,000 ரூபா கிடைக்கிறதே நினச்சேன். ஆனால் இப்போ எவ்வளவு? ஐயோ இவ்வளோ படம் கிடைச்சிருச்சா, கோடிக்கணக்கில் எத்தனையோ கோடிகள், அது தவிர $200,000 வேற அமெரிக்கன் டாலர். நமக்கு என்னவோ அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, நீ நானும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து இன்னும் பல ஸ்மகிளர்களை சேச்ச நல்ல குழந்தைகளா பெற்று தீர்காயுஸ் வாழணும்னு வேண்டிக்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே மறைச்சிடுறாங்க. அண்ட் செத்தவர்கள் கணக்கில் இவங்க பேரையும் போட்டு என்னதான் எமர்ஜென்சி பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் பாவம் அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் எங்கேயோ விழுந்து பொழைச்சி கை காலெல்லாம் உடஞ்சி கிடச்சி கிடந்தவங்க மட்டும் தப்பிச்சாங்க. பாக்கி எல்லாரும் 338 பேரும் கோவிந்தான்னு சொல்லி கதை முற்றும். அப்படியாக அதிர்ஷ்டம் இருந்தால் கடவுள் எப்படியாவது காப்பாற்றி உங்களுக்கு பணத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறது தான் இந்த கதையோடைய நீதி. ஓகே, இப்போ நம்ம பிரவீன் அண்ட் சொப்பன சுந்தரி கதையில் சில விஷயங்கள் ஃபர்தராக சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு சில டவுட்டுகள் மனசில் வந்திருக்கும், எப்படியா இதெல்லாம் நடக்குமா ஐயான்னு. அதுக்குத்தான் இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறேன். உங்கள் ஸ்டோரி மிஷின் அட்லாண்டா கணேஷ். ஓகேயா? அதாவது ஃப்ளைட்டில் வரும்போது இவங்களுக்குள்ள காதல் மலரும் பொழுது சொப்பன சுந்தரி அப்பப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் லேசாக திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ பிரவீன் கேட்டான், என்ன கொஞ்சம் டென்ஷனாக இருக்காப்புல இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு ஆள் நம்மளையே வாட்ச் பண்ணுறான், என்னன்னு தெரியல, டக்குன்னு பார்க்காத, நான் சொல்கிறதா ஒரு 3-4 சீட்டு முன்னாடி அந்த ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கிறவன் அப்பப்போ திரும்பி பார்த்து நம்மளை வாட்ச் பண்ணுறான், நம்ம என்ன பேசுகிறோங்கிறத ஒருவேளை ரெக்கார்ட் பண்ணுறானோன்னு ஒரு டவுட் வேறு இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ எதுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணோம் அவன், தெரியலையே என்னன்னு தெரியலையே, ஒருவேளை சிபிஐ ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லைன்னா போலீஸ் சிஐடியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொப்பன சுந்தரி சொல்ல, என்னப்பா குட்டை தூக்கி போடுற, என்ன சந்தேகப்படுறியா நீ, எனக்கு ஏதாவது இதில் ராங்காக கனெக்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறியா, உனக்கு இருக்காது, ஒருவேளை எனக்கு இருக்கலாமே, என்னது உனக்கு ராங்கு, ஆமாம் இப்போ உன்னோட கனெக்ஷன் ஆகிடுச்சு, இதுவே ஒருவேளை ராங் கனெக்ஷனாக இருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ இந்த மாதிரி ஜோக் அடிச்சு உன் கண்ணை குழியிறத பார்க்குற போது உன் கண்ணை குழியில் கோலி விளையாடணும் போல் ஆசையாக இருக்கு எனக்கு அப்படிலாம் பிரவீன் சொல்ல, சரி எனிவே ஜாக்கிரதை ஏறினி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்க பேசிட்டு வராங்க. அப்புறம் தான் சொன்னேன், திடீர்னு இந்த பிரச்சனை வந்துடுது, இன்ஜின் வெடிக்குது, இன்னொரு சைடு பேர்ட்ஸு அடிக்குது. அப்படியாக எமர்ஜென்சி இதை தொடர்ந்து குதிக்கிற போது அவளுக்கு 2 ஹேண்ட்பேக் ஏர் ஹோஸ்டஸ் கொடுத்ததையும் அவளதையும் எடுத்துட்டு, ஐயோ இதை விட்டு தொலைன்னு சொல்கிற போது, இல்லை முடியாது, இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு அவன் கழுத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த 2ஐயும் தொங்க விட்டுக்கிட்டு கீழே குதிச்சு நல்ல காலம் ஒரு குட்டை 4 அடி இதில் இருக்கிறதுல குதிச்சதுனால பொழைச்சாங்க. அண்டு 2 பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பேய் முழிச்சு ஹோட்டலில் போய் நைஸாக ரூம் எடுத்து, உடம்பெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் அதெல்லாம் வந்து போகிற வேலை ரோடு சைடில் இருக்கிற ஒரு குழாயில் இவங்க அதிர்ஷ்டம் தண்ணி வந்தது, அதால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு, நம்ம தான் வெயில் கொளுத்துதே, சக்குன்னு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிடுச்சு. அண்டு வழக்கம் போல் இப்போ கொஞ்சம் அப்படியே முகத்தெல்லாம் திருத்திக்கிட்டு ஹோட்டலுக்கு போகிற உடனே ரூமை கொடுத்துட்டாங்க 2 பேருக்கும். 2 பேரும் ரூமில் போய் செட்டில் ஆகி அப்பா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கரமாக தங்க பிஸ்கெட்டுகள் 2லையும். அப்போ தான் சொல்கிறா, நான் கொஞ்சம் படத்துக்கு ஆசைப்பட்டு
இதை முதல் தடவையா முதல் தடவையா அண்டர்லைன் பண்ணிக்க, முதல் தடவையா இதை ஸ்மகிள் பண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னை மன்னிச்சுடு பிரவீன், என்னை மன்னிச்சுடு. இந்த காரணத்தினால என்னை ரிஜெக்ட் பண்ணாதுன்னு சொல்ல, அடபோடி, என் உயிரை நீ காப்பாற்றிருக்க, உன் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன், உன் உயிரும் என் உயிரும் இப்போது ஒரே உயிர் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல, அவ்வளவுதான். மறுபடியும் முத்தமழை தான். அங்கே குட்டையில் ஒரு தடவை முத்தமழை, இங்கே ஒரு தடவை முத்தமழை. அவங்களுக்குள்ள காதல் 100% கன்ஃபார்ம் ஆயிடுத்து. இப்போது என்ன பிளான் சொல்லு, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. 2 பேரும் பேசுகிற போது சொல்கிறாங்க, இதை பாரு, நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோங்கிறது வெளியே தெரியாமல் இருக்கவே இருக்காது. இப்போ சப்போஸிங் தப்பிச்சிட்டோங்கிறது வெளியே தெரிஞ்சால் டிவியில் அங்கே எங்கே எல்லாத்துலேயும் வந்துடும். அதனால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க, இந்த மாதிரி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம போட்ட பிளான் படி இந்த தங்க கட்டிகளையும் பணத்தையும் நம்மளால் நிச்சயமாக என்ஜாய் பண்ணவே முடியாது. பாஸ் இருக்கானே ஓடி வந்துடும். அம்மா ஐயோ, நம்ம 2 பேரையும் சுட்டு கொண்டுட்டு இந்த பொட்டிகள் 2ஐயும் தூக்கிட்டு போயிடுவான். அது தவிர $200,000 வேறு கிடச்சிருக்கு, அதையும் ஸ்மெல் பண்ணிட்டான்னா தொலைஞ்சுது அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணலான்னு சொல்ல, இந்த பாரு, 2 பேரும் தலைமறைவா எங்கேயாவது பஞ்சாபு இந்த பக்கமாக போயிட்டு ஐடென்டிட்டியெல்லாம் மாற்றிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துடலாமா அப்படின்னு கேட்க, இல்லை மாட்டிக்குவோம், நிச்சயமாக மாட்டிப்போம். அதனால் ரொம்ப கிளவராக பண்ணோம் இதை. ஐயோ, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, பாவம், இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பாங்க தெரியல, 1 வருஷமோ 2 வருஷமோ தான் அப்படின்னு பிரவீன் புலம்ப, இதை பாரு, நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, நான் அதில் இறந்து போயிட்டேங்கிற மாதிரி இருக்கணும், நீ பொழைச்சிக்கிட்ட. ஏன்னா அப்போத்தான் நீ பல கதைகளை சொல்ல முடியும். என் பக்கத்தில் இருந்தவங்க பாவம் கருகி சாகிறத கண்ணால பார்த்து அப்படின்னு ஒரு போடு, நீ குதிக்கிற போது பிளேன் பத்திக்கிச்சுங்கிற மாதிரி ஒரு கதையை விட்டேன்னாக்க ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருக்கும். அண்டு நான் செத்தவளாக இருக்கட்டும், நீ மட்டும் அங்கே போயிட்டு பொழைச்சிட்டு டிவி இதெல்லாம் இன்டர்வியூலாம் கொடு பயங்கரமா. ஆனால் ரொம்ப பரிதாபப்படு, அழகான ஒரு பொண்ணைய பக்கத்தில் உட்காந்துருந்தா போயிட்டாளேங்கிற மாதிரி 4 தடவை சொல்லி தொலை. ஸோ தட் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இறந்தவளாக இருக்கட்டும், நான் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி இது பண்ணிக்கிட்டு முகத்தெல்லாம் மாற்றிக்கிறேன், கவலைப்படாத. ஆனால் கை விட்றாதரா. ஐயோ, விடமாட்டேன், இவ்வளோ தங்கமாக வச்சிருக்கே, என் தங்க கட்டி உன்னை எப்படி நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பிளான் எல்லாம் போட்டு, இவன் மட்டும் அப்பா அம்மா போய் பார்த்துட்டு நான் எப்படியோ குதிச்சேன், தப்பிச்சேன், பொழைச்சேன் அப்படிங்கிற முதல்ல கதையை விட்டுட்டு இது பண்ணி பணத்தெல்லாம் அவிக்கி எல்லாத்தையும் கேஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. கூட வந்தவ கிரிக்கெட்டியாக போயிட்டு அப்பாவோ, ஐயோ, அவளை கல்யாணம் கூட பண்ணிக்கிறாமல் நினச்சி இதுன்னு சொல்லி ஒரு கதை விட எல்லாரும் நம்பி விட்டார்கள். நம்பிக்கை தானே வாழ்க்கையில் எல்லாமே. அப்படியாக நம்ம பிரவீனும் வேற முகமாக மாறின சொப்பன சுந்தரியும் ஒரு 6 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 12 குழந்தைகளை பார்த்தாங்க. 12 குழந்தைகளை. ஆனால் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்தாங்க, இந்த ஸ்மகிளிங் வேலையில் மட்டும் சேரவே கூடாது, அதை மட்டும் நினச்சி கூட பார்க்காதீங்கன்னு சொல்ல குழந்தைகளுக்கெல்லாம் ஆச்சரியம், ஏன் அம்மாவும் அப்பாவும் இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எனிவே சந்தோஷமாக அவங்க படத்தை வச்சுட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.